இது கரண்ட் அஃபேர்ஸில் கேட்ட கொஸ்டின். 2023 ஜனவரி மொத்த பயனாளிகள் எண்ணிக்கை தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கேட்டிருக்காங்க. 81,35,00,000 பேர் என்ன செய்யிருக்காங்க, பயனாளிகளாக இருக்காங்க. 2013 கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான சட்டம் தான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட். அதாவது என்ன, ஃபுட் செக்யூரிட்டிங்கிறது உணவு பாதுகாப்பை உறுதிப்படுத்துதல், அஃபோர்டபுள் ரேட்டில் உணவுகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக. அதாவது ரூரல் பாப்புலேஷனில் 75% மக்களுக்கு இந்த உணவுப் பொருள் போய் சேருது தான். அர்பன் பாப்புலேஷனில் 50% மக்களுக்கு சட்டத்தின் அடிப்படையில் உணவுப் பொருள் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன கேட்டால், சட்டத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்படுது என்ன கேட்டால், இதுக்கு கீழே 2 கேட்டகரி, அந்தோதயா அன்ன யோஜனா அப்படிங்கிறது என்ன கேட்டால் 35 கிலோ அரிசி கொடுக்குறது அப்படிங்கிற திட்டம். 35 கிலோ அரிசி என்ன கேட்டி அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு கொடுக்குறது அப்படிங்கிறது அந்தோதயா அன்ன யோஜனா. அதுக்கடுத்து என்ன இன்னொரு திட்டம் என்ன, ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அப்படின்னு பிஹெச்எஸ்ன்னு சொல்லுவாங்க, பிஹெச்எஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க, ரேஷன் கார்டுகள். அது என்ன கேட்டால் ஈச் ஒரு ஃபேமிலிக்கு, தமிழ்நாட்டில் அந்த இது இருக்காது, ஏன்னா 3 ரூபாய்க்கு அரிசி அப்படின்னு இருக்காது, ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறனால அந்த இது வராது. 3 ரூபாய்க்கு அரிசி, வீட்டு 2 ரூபாய்க்கு, அப்புறம் என்ன கேட்டால் மித்தது என்ன கேட்டால் 1 ரூபாய்க்கு மில்லட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கடுத்து என்ன கேட்டால் திட்டத்துக்கு கீழே என்ன கேட்டால் லாக்டிங் உமனுக்கு இன்டகிரேட் சைல்டு அப்படின்னு திட்டத்துக்கு கீழே இந்த மாதிரி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துறது மிக முக்கியமான ஒரு திட்டமாக அறியப்படுது.